பாக்குறதுக்கு சின்ன வீடா இருக்குன்னு நினைக்காத. புருஷன் பொண்டாட்டி ஒரே பையன்தான், சில்லற ஜாஸ்தி. ஆட்டைய போட்டோன்னு வச்சுக்க, ஒரு மாசத்துக்கு அருமையா உட்காந்து சாப்பிடலாம். ஓகே, சத்தம் கேட்டா உஷாராயிடுவாங்க. பையப்போ பையப்போ. மூதேவி சாவிய வச்சுட்டு படுத்துருச்சுங்க. ஆட்டைய போறதுக்கு இதை விட வேற என்னடா வேணும்? பீரோ தாப்பா. எங்கடா போற? ஐயோ ஐயோ, எந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. நீ தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி என்ன மாட்டியா? யாருன்னு பாத்துக்கலாம். வெக்கமால உனக்கு சொந்த வீட்லயே திருடுறீங்க, அடுத்தவங்க வீட்லயே திருட முடியும்? வாய் வேற வாய். ஏயா நீ திருடுறது மட்டும் இல்லாம என் பிள்ளைய வேற கெடுக்குறியா? பிளான போட்டு கொடுத்துட்டே அவன் தான். உன் பிள்ளை எப்படி இருப்பான்? உன்ன மாதிரி தானே இருப்பான். இப்படி சொன்னா அப்படி சொல்ற, அப்படி சொன்னா இப்படி சொல்ற. வாய மூடிட்டு. இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? என்ன? 20 வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்துற, என்ன தண்டனை எனக்கு தெரியாதா? இததானே கொடுக்க போற, வேற எதை செய்ய போற? ஈரச்சேல கட்டிக்கிட்ட சமுத்திர பொண்ணு, நீ யார காண துடிக்கிறையோ சொல்லடி கண்ணு. அப்பா இதையும் சேர்த்து துவைச்சிருங்கப்பா. வாடா, பணத்தை திருட சொல்லிட்டு பக்குவமா போட்டு வேற குடுக்குற. ஆமா, 10,000 ரூபாய் திருற அளவுக்கு அப்படி என்னடா செலவு? இல்லப்பா, ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு இந்த பணம் ரொம்ப ஹெல்ப்பா இருந்ததுப்பா. ஊராங்காதலுக்காக நீ பணத்தை திருட சொன்ன. ஏண்டா நடுவுலயே உங்க அம்மா வந்துட்டாங்களே, பணத்துக்கு என்ன பண்ண? நான் தான் உஷாரா பகல்லே பணத்தை சுட்டேன்ல. நான் அம்மா கிட்ட மாட்டி கூடாதுன்னா நைட்டு உங்களை திருட வச்சு மாட்ட வச்சேன். எப்படி? ஒரு போட்டா இருந்தா கூட காலையில தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் புறப்படுறேன். அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரியா இல்லையா, நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்க. இதையே இப்படியே கண்டினியூ பண்ணு, சிறப்பா இருக்கும். எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு. அப்பா ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. என்னப்பா சொல்லு. மகன் ஆசையை தீர்த்து வைக்க வேண்டியது அப்பனுடைய கடமை. இல்லப்பா, அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க வீட்டுல துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் விடுறது, இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே வரலையா? ஐயோ நெஞ்ச பொக்கிட்டியே, அதுக்கு பெரிய கதை இருக்கு. வேணாம், உன் கதையை உன்னோட வச்சுக்கோ. எனக்கு வெளியே போக டைம் ஆச்சு, நான் வரேன். கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வைக்கிறாங்க. என்னுடைய கடைசி ஆசை இந்த ஒரு தடவை என்னுடைய கதை கேளு பிளீஸ். சரி, சுருக்கமா சொல்லு. சொல்றேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் ஒரு இன்டர்வியூக்கு போனோம். உங்களுக்கு கவுத்து அந்த வேலையில அம்மா சேர்ந்துட்டாங்க. அவளை கவுத்து அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 8வது மாசமே நான் பிறந்துட்டேனே. நீ பிறந்த ஒரே காரணத்துக்காக உன்னை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஆயி போச்சு. என்ன பண்றது, உன் பீ துணில இருந்து எல்லாத்தையும் வாரி போட்டு வீட்டோடய செட்டில் ஆயிட்டேன். ஆக மொத்தத்துல வீட்டோட புருஷனா இருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா, அடிக்கு ஒரு தடவை வேற பலுவுல உங்க அம்மா வந்து 4 மொத்து மொத்துவாங்க. அப்படியே இடி தாங்கி மாதிரி அதை தாங்கிட்டு அங்கன குட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு கிடப்பேன். போதும், நிறுத்து. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். மாவன் இன்னொரு தடவை சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்பா அப்பா, எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்ப்பா. சோலி போட்டு சொல்லுங்கப்பா, நான் பாஸ் ஆவேனானு. இப்பவே சொல்லிடுறேன்ப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு? எப்பா என்னாலயே நம்ப முடியலையப்பா. நீ பிறந்த தேதி 6பா, இப்ப வந்திருக்கிறது 6பா. எங்க போனாலும் உனக்கு தான்ப்பா ஜெயம். அப்பா நான் பாஸாப்பா. வெற்றியோட வாப்பா, உனக்கு எந்த குறையும் வராது. நல்லா வருவப்பா. அப்பா எல்லாருக்கும் நீங்க ஃபாதரு, ஆனா எனக்கு மட்டும் எங்க டேடிப்பா. அப்பா எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்ப்பா. இதுல நான் பாஸ் ஆகணும்னு இயேசுகிட்டயும் மேரிகிட்டயும் சோத்திரம் பண்ணீங்கப்பா. ஆண்டவர் எல்லோருக்கும் அருள் புரிவாரப்பா. பாப்பா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் இன்னைக்கு. அப்படியா? எல்லாம் வல்ல அல்லாஹ்வை வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. என்னது செமஸ்டரா? எல்லாம் செமஸ்டர் தானே சொல்லுவாங்க, நீ தப்பா சொல்றிய. உண்மையாலேயே செமஸ்டர் தான்பா. பி குட்டு பிபி குட்டு மாதிரி. ஆமாப்பா. சரிப்பா, அல்லா என் பையன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைப்பா, இன்ஷா அல்லாஹ். யார் இது கொஞ்சம் கூட மேடை சிலம்ப தட்டுது? நீங்களா? வாங்கடா. மைதிலி மைதிலி இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கடா மைதிலி. மைதிலி ரொம்ப அழகா இருக்கல்ல மைதிலி. எங்க ரிசல்ட் என்னாச்சு மைதிலி? நீங்க 3 பேருமே என் டெஸ்ட்ல ஃபெயில். அத பாத்தியா, நம்ம மைதிலி அந்த 3 பேரையும் என்ன பாடுபடுத்துற பாத்தியா? மைதிலி, உங்களை
உங்களுக்காக கால் வலிக்க நேத்து ஃபுல்லா கியூல நின்னு கரண்ட் பில் கட்டிட்டு வந்தனே, அதுக்காகவா எனக்கு ஃபெயில் போட்டீங்க? அதுக்காக ஃபெயில் போடல. 1000 ரூபாய்க்கு ஈபி பில் கிடைச்சனா 930 ரூபாய்க்கு கட்டிட்டு மீதிக்கு கோட்டர் போட்டல, அதுக்காக ஃபெயில் பண்ணேன். மைதிலி, நீ எத்தனை முறை அவமானப்படுத்தாலும் உன் கால்ல கிடக்கிற செருப்ப கழட்டி எங்களை கதற கதற அடிச்சாலும் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு உங்க பின்னாலே நாங்க வந்தோமே, அதுக்கு காட்டுற விசுவாசம் இதுதானா? சொல்லு மதிலி, சொல்லு. காதல் பரிதாபம் பார்த்து வர்றதில்ல. உன்னை பார்த்தா காதல் இல்ல, பரிதாபம் கூட வராது. நீ ஃபெயில். மைதிலி இவங்க 2 பேரை விட நான் ரொம்ப டிஃபரெண்ட் மைதிலி. அதுக்கு கூட என் கடைக்கு வந்து என்னப்பா சோடிசன் சொன்னியே. ஹலோ, சோ நைஸ்னு சொன்னது ஒண்ணு இல்ல, நீ வித்த பூவ. மச்சான், தலையில வைக்கிற பூவை காலையில வச்சுட்டாடா மச்சான். பூவை உனக்கு தலையில வச்சானா காலையில வச்சானாடா? நான் உங்க யாரையும் லவ் பண்ண மாட்டேன். எங்க அம்மா, அப்பா, அக்கா, மாமா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவனை தான் நான் லவ் பண்ணுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சோ யூ ஆல் கெட் அவுட், வெளியில போங்க. செமஸ்டார்னு சொன்னியே, செமஸ்டா குடுத்துட்டாடா. டேய் வாங்கடா போலாம். வெட்டாத முடி, தூங்கும் கூட கழட்டாத கண்ணாடி, பண்டிகை கூட பல்லு விளக்காத ஒரு வாய், இப்ப இருந்தா எப்ப நம்ம லவ் பண்ணுவா? வாங்கடா.